அனைவருக்கும் வணக்கம். நான் ருத்ரஹாளி மதுரையிலிருந்து. நம்ம இன்று பார்க்க போறது திரு அண்ணாமலை என்ற மாமுனிவரோட பெயர் கட்சி கொண்டு அவரோட குணாதிசயங்களை ஆய்வு செஞ்சிருக்கிறது. சரி, இவருக்கு எப்படி இருக்கும்? பஞ்சபட்சி சாஸ்திரத்துல இவரோட நடவடிக்கைகள், இவர் எப்படி ஒவ்வொரு விஷயத்தை கையாளுறார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஆய்வு. திரு அண்ணாமலைங்கிற பேர் கொண்ட இவருக்கு வருவ பட்சி வல்லூர். வல்லூர் பட்சியில் இவர் பிறந்திருக்கார். அது நிலத்தத்துவத்தை சார்ந்தது. அப்போ நிலத்தத்துவத்தை சார்ந்த பட்சி எப்படி இருக்குன்னா, வல்லூர் ஒரு ஃபோக்கஸ், ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா அதோட டார்கெட் ஃபோக்கஸ்ல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயுமே சிதறாது. வல்லூர் அப்படிதான் இருக்கும். அது வானத்துல வட்டம் அடித்து பறந்து கொண்டே இருந்தாலும் அதோட ஒரு எல்லையை தேடி ஒரு ஃபோக்கஸ் மண்ணில் இந்த பூமியில வைக்குதுன்னா அதை மட்டுமே டார்கெட் பண்ணும். பார்த்துருப்பீங்க, நீர்நிலை எல்லாம் எங்கேயோ பறந்துக்கு இருக்கும். மீன் எப்ப மேல வருங்கிறது அங்கிருந்து பார்க்கும். அந்த மேல வர நேரத்தை கரெக்டா தண்ணிக்குள்ள இறங்கி தூக்கிட்டு போகும். சரிங்களா? இதுதான் அவரோட பொதுவான இயல்பான குணம். ஒரு பேர் பெற்றுக்கூடிய பட்சி. சரிங்களா? அந்த பேருக்கு ஒரு நட்சத்திரம் வரும். சரிங்க, அந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டு, ஒரு வளர்பிறை திதி, தேய்பிறை திதி அப்படி என்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப வளர்பிறை திதியில இவருக்கு ஆண்டை பட்சி இவரோட வளர்பிறை திதியில வரும். இவருக்கு தேய்பிறை திதி பட்சி வல்லூராகவே வரும். ஒரு சொந்த பட்சியே இவருக்கு வந்துடும். அப்ப ஆந்தையோட குணம் எப்படி இருக்கும்னா நீர் பட்சி. இது நீருங்கிறது எப்பயுமே ஆந்தையை குறிக்கிற பட்சி. ஆந்தை எப்படின்னா பொதுவா ரொம்ப ஷார்ப்பான செவித்திறன் கொண்டது. யார் என்ன பேசுறா, யார் எங்கே என்ன செய்யறாங்கிறத ரொம்ப ஷார்ப்பா பார்க்கும். 360 டிகிரி தலையை சுத்தி பார்க்குற ஒரே பறவை. சரிங்களா? அப்ப அந்த இருக்கிற இடத்துல இருந்து எப்பயுமே விழிப்புடன் இருக்கிற பறவை. ரொம்ப எல்லாரும் முன்னாடி ரொம்ப சகஜமா பயணம் பண்ணாது. ரொம்ப விழிப்புடன், ரொம்ப தனிமையை விரும்பியா இருக்கும், தனிமையில இருக்கும். ஆனா ரொம்ப விழிப்புடன் இருக்கும். எப்பயுமே தன்னோட செவித்திறனை ரொம்ப கூர்மையா வச்சிருக்கிறது தான் இந்த ஆந்தை பட்சிகளுடைய. இப்ப நம்ம இந்த பார்க்க போற விஷயங்கள்ல வளர்பிறைக்கு எப்படி இருக்கும், தேய்பிறைக்கு எப்படி இருக்கும். வளர்பிறை காலங்கள் ஆந்தை பட்சியோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கனால இந்த வளர்பிறை நாட்கள்ல சந்திரன் ஒளி கூடி இருக்கும் பொதுவாக வளர்பிறையில அப்ப அந்த திரு அண்ணாமலை அவர்களுக்கு மனிதருக்கு ஆந்தை பட்சி குணங்கள் மேலோங்கி நிற்கும். மனநிலை மற்றும் குணம் ஆந்தை போன்று இரவில் விழித்திருக்கும் ரகசியங்கள் அறியும் பட்சி. வளர்பிறை நாட்களில் இவர் மிக நிதானமாக ஆழமாக சிந்திப்பார். தன் திட்டங்களை யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக வைத்து வெற்றி தரும் நேரங்களில் பகலில் ஆந்தை பலவீனமாக இருக்கும் என்பதால் வளர்பிறை பட்சி நாட்களில் இவர் மதியத்துக்கு மேல் மாலை நேரங்களில் எடுக்கும் முடிவுகள் அசாத்தியமான வெற்றிகளை கொடுக்கும். தேய்பிறை காலமான வல்லூர் பட்சி, இந்த தேய்பிறை வல்லூர் பட்சிக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வல்லூர் எப்படி இருக்குங்கிறத. தேய்பிறை நாட்களில் சந்திரன் ஒளி குறைந்திருக்கும். இவருக்குள் வல்லூர் பட்சி குணங்கள் ஆதிக்கம் செலுத்தும். மனநிலை மற்றும் குணம் வல்லூர் என்பதால் அசூர வேகம், ஆக்ரோஷமான இலக்கை நோக்கி பாயும் குணம் கொண்டது. நிலத்தத்துவம் செவ்வாய் சூரியன் ஆதிக்கம் நிறைந்தது. இந்த நாட்களில் இவர் சற்று முன்கோபியாக அல்லது அதிரடி முடிவுகளை எடுப்பவராக மாறுவார். பொதுவான இதுக்கான பலன் பொதுவாக வெற்றி தரும் நேரங்கள் வல்லூர் பட்சி நாட்கள், இந்த வளர்பிறை நாட்கள்ல மதியத்துக்கு மேல் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப சிறப்பா இருக்கும். தேய்பிறை பட்சிங்கிற காலத்துல இரவுக்கு மேல் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது அதிகாலையில் எடுக்கிற முடிவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இதுதான் இவருக்கு நம்ம சொல்லியிருக்கிற பஞ்சபட்சி சாஸ்திரத்துல இவரோட நிலைப்பாடு இருக்கிறது. அப்ப தேய்பிறைக்கு 15 நாள் இப்படிதான் பயணம் பண்ணுவார், வளர்பிறைக்கு 15 நாள் இப்படிதான் பயணம் பண்ணுவாரான்னு கேட்டா அப்படி கிடையாது. அப்படியே எடுத்துக்கிறலாம். ஆனா பகல் ஃபுல்லா ஆந்தை பட்சியாகவும், இரவுனா மதியம் 2 மணிக்கு மேல, சரிங்க, காலையில 6 மணில ஆரம்பிச்சு மதியம் 2 மணி வரைக்கும் இவர் ஆந்தை பட்சி குணத்தில் செயல்படுவார். அதனால ரொம்ப அமைதியாக, ரொம்ப பொறுமையாக சில விஷயங்களை ரொம்ப தீர்க்கமாக சிந்தித்து தனக்குள்ள அந்த ரகசியத்தை வச்சு மதியத்துக்கு மேல வெளிப்படுத்துவார். தினமும் இதுதான் இருக்கும். அப்ப ஆந்தை பட்சி வந்துடும், வல்லூர் பட்சி வந்துடும் மதியத்துக்கு மேல. வல்லூர் பட்சி வந்ததுக்கு அப்புறம் இவரோட முடிவுகள் அதிரடியாக இருக்கும், ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும், ரொம்ப ஷார்ட் டெம்பர். சில விஷயங்களை எடுத்த கம்பத்துன்னு செய்ய மாட்டாரு. ஆனா போக்கஸ் ரொம்ப கரெக்டா இருக்கும். கோவப்பட வேண்டிய இடங்கள்ல ரொம்ப நேர்மையாக கோவப்படுவார். இந்த மாதிரி குணங்கள் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம். நான் ருத்ரஹாளி மதுரையிலிருந்து.